சித்தி, கண்மணி நீ கர்ப்பமா இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன சித்தி? அவங்களை கூப்பிட்டு நாலு கேள்வி கேட்க வேண்டியதானே? அவசரப்படாத புனிதா. நமக்கு விஷயம் தெரியும்னு கண்மணிக்கு தெரியவே கூடாது. என்ன சித்தி சொல்றீங்க நீங்க? ஆமா புனிதா, அந்த கண்மணியும் சம்மந்தி அம்மாவும் சேர்ந்து நம்ம ராசாத்திய எப்படியெல்லாம் பாடுபடுத்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன பாக்குற? அவ ஏமாத்துற விஷயத்த வச்சு அவங்க 2 பேரையும் நாம படுத்துற பாட்டுல விஷயத்த வெளியில சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிக்கணும். சூப்பர் சித்தி, நீங்க சொல்ற மாதிரி செஞ்சாதான் அவங்க கொட்டம் அடங்கும். எவ்ளோ தைரியம் இருந்தா இல்லாத கர்ப்பத்தை இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருப்பாங்க. புனிதா, அங்க பாரு, பப்பாளி தோல் கிடக்கு. ஆமா சித்தி, பப்பாளில யாரோ ஜூஸ் போட்டிருக்காங்க, நாம போடவே இல்ல. அப்போ அண்ணியும் அவங்க அம்மாவும் தான் ஜூஸ் போட்டிருக்கணும். ஆமா புனிதா, வா போய் பார்க்கலாம் வா. வா வா கண்மணி, எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறது? இந்தா பப்பாளி ஜூஸ், ஐஸ் துண்டெல்லாம் போட்டு ஜில்லுன்னு கொண்டு வந்திருக்கேன். இந்த குடி. ஜில்லுன்னு ஜூஸா குடிக்கிறீங்க? இருங்க இருங்க, இப்ப போய் அக்காவை கூட்டிட்டு வர. குடிச்ச ஜூஸ் எல்லாத்தையும் கக்க வைக்கிறேன். புனிதா நீ இங்கே இரு, நான் போய் அக்கா குடி. சரி போயிட்டு வாங்க. கண்மணி, சியர்ஸ். சாப்பிடு சாப்பிடு. அப்பா, சில்லுன்னு ஜூஸ் குடிக்கிறது இந்த வெயிலுக்கு எவ்வளவு இதமா இருக்கு தெரியுமா? நீ குடி குடி குடி. இன்னொரு கிளாஸ் வேணா போட்டு கொண்டு வரேன். இருமா. குடி. மா, ஜூஸ்ல என்ன சக்கரை கொஞ்சம் கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல கண்மணி, எனக்கு சக்கரை வியாதி இருக்கா, அதான் கம்மியா சுகர் போட்டேன். உனக்கு தானே சக்கரை வியாதி இருக்கு, அதுக்கு எனக்கு ஏன் சுகர் கம்மியா போட்ட? அடுத்த தடவை எல்லாம் எனக்கு அதிகமா போடணும், புரியுதா? சரி சரி சரி, குடி குடி குடி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏ கண்மணி, பாத்தீங்களாக்கா, கண்மணி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பப்பாளி ஜூஸ் குடிக்கிறத. ஏன் கண்மணி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் அத்தை இப்படி திட்டுறீங்க? ஏன் திட்டுறனா? கர்ப்பமா இருந்துகிட்டு பப்பாளி ஜூஸ் யாராவது குடிப்பாங்களா? இது குடிச்சா கர்ப்பம் கலைஞ்சிரும்னு உனக்கு தெரியாது? சாரி அத்தை, இதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமே இதெல்லாம் குடிக்க மாட்டேன் அத்தை. ஏன் சம்மந்தி, அவளுக்கு தான் தெரியாது, உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? அன்னைக்கு என்னடானா அன்னாசி பழம், இன்னைக்கு பப்பாளி ஜூஸ். ஏன் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வருது உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ, என்ன சம்பந்தி, என் பொண்ணுக்கு நானே கெட்டது நினைப்பனா? கண்மணி ரொம்ப நாள் கழிச்சு உண்டாயிருக்காளா, அதான் அடிக்கடி மறந்து போயிடுது. இனிமே எல்லா விஷயத்திலயும் கவனமா இருக்க சம்பந்தி. புனிதா, இந்த ஜூஸ் எடுத்துட்டு போய் கீழே கொட்டு முதல்ல. கொடுங்க. அவதான மாசமா இருக்கா? நான் மங்க அக்கா, இனிமே சம்மந்தி அம்மாவை நம்பி பிரயோஜனம் இல்ல. இனிமே கண்மணி எப்போ எதை சாப்பிடணும், மருந்து மாத்திரையெல்லாம் பார்த்து கொடுக்க வேண்டியது நீதான். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும்.
சரிக்கா, இனிமே அவளை மட்டும் இல்ல, அவ அம்மாவையும் எப்படி பாத்துக்கிறேன்னு பாருங்க. ம். மங்க, முடிஞ்ச வரைக்கும் கண்மணிக்கு பத்திய சாப்பாடாவே கொடு. அதான் குழந்தைக்கும் நல்லது. சரிக்கா, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ம். நீங்க கவலைப்படாம போங்க. ம். கண்மணி, இனிமே நீ எது சாப்பிடறதா இருந்தாலும் என் பெர்மிஷன் இல்லாம சாப்பிடக்கூடாது. அவ்வளவு ஏன், தண்ணி குடிக்கிறதா இருந்தா கூட என்னை கேட்டுதான் குடிக்கணும். புரிஞ்சுதா? சம்மந்தி, உங்களுக்கும் தான். எனக்குமா? உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்றதுன்னே தெரியல. நான் என்னடி பண்ணேன்? பின்ன கழுத மாதிரி வயசாகுது. கர்ப்பமா இருக்கிறவங்க பப்பாளி ஜூஸ் குடிக்க கூடாதுங்கிறது கூட உனக்கு தெரியல. என்னையெல்லாம் நீ எப்படிதான் பெத்தியோ சத்தியமா எனக்கு தெரியல. ஏன் கண்மணி, நீ உண்மையாவே கர்ப்பமா இருந்தா நான் கொடுப்பனா? விடு கண்மணி, இதுக்கெல்லாம் கோவப்படலாமா? கோவப்படாம என்ன பண்றது? இப்ப பாரு, உள்ள பூச்சிக்கு எல்லாம் கொடுக்க முளைச்ச மாதிரி மங்கையெல்லாம் என்ன மிரட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா கண்மணி, தேவையில்லாம ஒரு பொய்ய சொல்லி இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறோண்டி. ரொம்ப தான் படுத்துறாங்க. விடுமா, எவ்வளவு தூரம் தான் போறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஸ்னேகா, என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டல. நீ இன்னும் என்ன முழுசா புருஷனை ஏத்துக்கவே இல்லை. என்னை இன்னும் ஏமாத்திட்டு போனவன தானே பாக்குற. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. அப்புறம் ஏன் ஸ்னேகா உனக்கு கேன்சர் இருக்கிறத என்கிட்ட மறைச்ச? டாக்டர் சொன்னதும் நான் துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அதனாலதான் நான் உங்ககிட்ட எதையும் சொல்லல. எனக்கு ஒண்ணுனா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். இப்போ கொஞ்ச நாளாதான் நீயும் மோனிஷாவும் கிடைச்சிட்டீங்கன்னு சந்தோஷமா இருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஒரு கெட்டது நடக்கும்னு நினைக்கவே இல்லை. எனக்கு ஏதாவது நடக்கிறதுக்குள்ள மோனிஷாவை உங்ககிட்ட சேர்த்துடணும் தான் வந்தேன். இல்லனா நானே இவளை வளர்த்திருப்பேன். இனி எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. அப்படிலாம் சொல்லாத ஸ்னேகா, உனக்கு ஒன்னும் ஆகாது. நீ, நான், மோனிஷா 3 பேரும் சந்தோஷமா தான் வாழ போறோம். அது நடக்கதான் போகுது பாரு. சார், ஆ. இந்த மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே சிஸ்டர். ராசதி, நீ கொஞ்சம் ஸ்னேகாவை பாத்துக்க. மோனி, அம்மா உன் கூட ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். அத நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. ஸ்னேகா, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கேன்சர் செகண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. டாக்டரும் குணப்படுத்திடலான்னு சொல்லிட்டாங்க. அதனால மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ரெஸ்ட் எடுங்க. எனக்கு இந்த நோய் இருக்கிறத பத்தி கவலை இல்ல. என் பொண்ணு ஒரு பத்திரமான இடத்துல வளர்றான்னு தெரிஞ்சாலே போதும். நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். ஏங்க திரும்ப திரும்ப இந்த வார்த்தையே சொல்லிட்டு இருக்கீங்க? மோனிஷாவுக்கா எங்களுக்கும் மகதான். அவளுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம். அதுதான் நானும் சொல்ல வந்த ராசாத்தி. இவளை பத்தி இப்ப எனக்கு கவலை இல்ல. நீங்க அவளை உங்க மகளாவே வளர்ப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் பரவாயில்ல, சொல்லுங்க ஸ்னேகா. இல்ல, என் பொண்ணு மோனிஷாக்கு குமரன் தான் அப்பாங்கிற அங்கீகாரம் கிடைக்கணும். இவ பெரிய வீட்டோட வாரிசுன்னு ஊரறி அவரோட அப்பா அம்மா ஏத்துக்கணும்.
அவங்க என்ன மருமகளை ஏத்துக்கலனா கூட பரவாயில்ல, மோனிஷாவை பேத்தியா ஏத்துக்கிட்டா போதும். இத உங்களால மட்டும்தான் செய்ய முடியும் ராசாத்தி. செய்வேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா? ப்ளீஸ் ராசாத்தி. சரிங்க, நீங்க சொன்னதை நிறைவேற்ற என்னாலான முயற்சியை நான் பண்றேன். இல்ல, உங்களால மட்டும்தான் முடியும். எனக்காக நீங்க சத்தியம் பண்ணியே ஆகணும். சரிங்க, நான் கண்டிப்பா செய்றேன். ரொம்ப நன்றி. எனக்கு இது போதும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சித்தப்பா எடுத்துக்கோங்க. சூடா இருக்கு போல. நீ குடி. அம்மா, ஆ? டீ வேணுமா? போடட்டுமா? எனக்கு வேண்டாம். என்னக்கா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? என்ன விசேஷம்? ஆமா மரகதம், நீ இருக்கிற பொலிவை பார்த்தா நான் உனக்கு தாலி கட்ட முறை சொல்லிச்சியே அப்ப பார்த்த மாதிரி இருக்கு. உங்களால என்ன கிண்டல் பண்ணாம இருக்க முடியாதே. ஐயோ மரகதம், நான் உண்மையை தானே சொன்னேன். இன்னும் 6 மாசத்துல நீ பாட்டி ஆக போறேன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அம்மா, வெக்கப்பட்டதெல்லாம் போதும். முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. சொல்றேன்டி. இன்னைக்கு விடிய காலையில ஒரு கனவு கண்டேன். அது நினைச்சா இப்போ என் உடம்பெல்லாம் சிலுக்குது. அப்படி என்னக்கா கனவு கண்டீங்க? என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. சொல்றேன் மங்க. வா கண்மணி. நம்ம கண்மணிக்கு பையன் பொண்ணுன்னு 2 குழந்தை பிறக்குது. அது 2 அச்சோசல என்ன மாதிரி அழகா இருக்கு. 2ஐயும் தூக்கி மாத்தி மாத்தி கொஞ்சிக்கிட்டே இருந்தேன். அதோட கனவு கலைஞ்சு முழிப்பு வந்துருச்சு. என்ன மரகதம், 2 பேர குழந்தைங்களும் உன்ன மாதிரி இருக்குன்னு சொல்ற? ஒன்னு உன்ன மாதிரி ஒன்னு என்ன மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல. அதான் 2 என்ன மாதிரி அழகா இருக்குன்னு சொன்னேன்ல. அப்புறம் எப்படி உங்களை மாதிரி இருக்க முடியும்? அப்ப நான் அழகா இல்லைன்னு சொல்ல வரியா? இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா சரி. கண்மணி, இங்க ஒரு குழந்தைக்கே வக்கில்ல, இதுல டுன்ஸ் கேக்குதா? என்னம்மா, சேம் சைட் கோல் போடுறியா? ரூம்க்கு வா, உனக்கு இருக்க கச்சேரி. மா, உனக்கு இப்பவே பாட்டிக்காலம் வந்துருச்சு. பேர குழந்தைய கொஞ்சறதுக்கு ரெடியா இருந்துக்கோ. நான் ரெடியா தாண்டி இருக்கேன். ஆனா இன்னும் 7-8 மாசம் ஆகும்னு நினைக்கிறப்பதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஓடுற ஓட்டத்துல நாளுங்கெல்லாம் ஓடிடுமா. ஆனா சித்திய பாக்குறப்பதான் இன்னும் யூத்தா தெரியறாங்க. பாட்டின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. பொம்பளைங்களுக்கு வயசாகலின்னு சொன்னாலே சந்தோஷம் தானே. ஓ சித்திய பாரு எவ்வளவு வெக்கப்படுறாங்கன்னு. என்னங்க நீங்க சும்மா இருங்க. இன்னைக்கு என்ன இதுல நான் மாட்டிக்கிட்டேனா? அப்பாவும் பொண்ணு என்ன ஓட்டுறீங்க?
அண்ணி ஒருவேளை உங்களுக்கும் ஃபாரின்ல எல்லாம் ஒரே பிரசவத்துல 4 குழந்தை பிறக்குமே, அப்படி பிறந்துருச்சுன்னா அந்த மாதிரி பிறந்தா என்ன பண்ணுவீங்க? நாலு குழந்தை என்ன 6 குழந்தை பிறந்தாலும் வளர்க்கதான் நாம எல்லாரும் இருக்கோம்ல. கரெக்டா சொன்ன மங்கை. 6 குழந்தைல ஒண்ணு நாங்க மில்லுக்கு தூக்கிட்டு போயிடுறோம். புனிதா ஒண்ணு வளர்க்கட்டும், நீயும் மரகதமா ஆளுக்கு ஒண்ணு வளர்த்துக்குங்க. கண்மணி ஒரு குழந்தைய வளர்க்கட்டும், மிச்சம் இருக்கிற இன்னொரு குழந்தைய ராசாத்தி வளர்க்கட்டும். என்ன கண்மணி, நான் சொல்றது சரிதானே? என்ன கண்மணி அமைதியாவே இருக்க? வாயை திறந்து பதில் சொல்லு. என்ன இன்னைக்கு குழந்தை மேட்ரே வளைச்சு வளைச்சு பேசுறாங்க? நீ சொன்ன போய் இப்ப எந்த அளவுக்கு வந்து நிக்குது பாரு. நாள் நெருங்க நெருங்க நம்ம குட்டு வெளிப்பட்டுருமோன்னு எனக்கு பயமா இருக்குடி. ஏதாவது சொல்லு கண்மணி. குழந்தைய பத்தி உனக்கு எந்த கனவுமே இல்லையா? எங்க சின்ன சம்பந்தி என் பொண்ண சொல்ல விடுறீங்க? அதான் எல்லாத்தையும் நீங்களே பேசிட்டீங்களே. அவ சொல்லணும்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. என்ன கண்மணி, உங்க அம்மா என்ன சொல்றாங்க? அது ஒண்ணும் இல்ல அத்தை. ஒரே ஒரு குழந்தைய பெத்து அத நல்லபடியா வளர்த்தாலே போதும்னு சொல்ல வராங்க. அப்படிதானம்மா? ஆமா ஆமா. சம்பந்தி சொல்றதும் சரிதான். அதனால நான் கூட கண்மணிக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு அடி பிரதட்சணை செய்ய போறேன். ரொம்ப சந்தோஷம் நீ. என்ன மரகதம், உன் வேண்டுதல் இப்பயே ஆரம்பிச்சிட்டியா? இனிமே குழந்தை பிறகுற வரைக்கும் வரிசையா வேண்டுதல் தானா? ஆமாங்க, நிறைய வேண்டுதல் வச்சிருக்கேன். வரிசையா ஒவ்வொன்னா செய்ய வேண்டியதுதான். பெரிய வீட்டு முதல் வரிசைனா சும்மாவா? இல்லாத வாரிசுக்கு உங்க அம்மா அடிப்பிரதர்ஷனம் பண்ண போறாங்களாம். பாவம் அவங்க. கடைசியில கால் வலிதான் மிஞ்ச போகுது. இன்னும் கொஞ்சம் குடி. சரி சரி, போதும் போதும். ஸ்னேகா, உன்னை பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரட்டுமா? இல்லைங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க மட்டும் என் கூடவே இருந்தா போதும். இப்ப கூடவே இருக்கணும்னு சொல்றியே, நான் இல்லாம குழந்தைய வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் எப்படி ஸ்னேகா வாழ்ந்த? ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் நம்ம மோனிக்குட்டி முகத்தை பார்த்து ஆறுதல் படுத்திக்கிட்டேன். ஸ்னேகா, நம்ம 2 பேரும் சந்திச்சு காதலிச்சு பிரிஞ்சதெல்லாம் என்ன காரணம்னே புரியல. எல்லாம் விதிதான். வேற என்னங்க சொல்ல முடியும்? நீயும் மோனிஷாவும் யார் ஆதரவும் இல்லாம போராடினதை நினைச்சா இப்பவும் மனசுல வலிக்குது ஸ்னேகா. விடுங்க, நடந்து முடிஞ்சதை பத்தி இப்ப என்னங்க பேச்சு? நீங்க என் கூட இருக்கீங்கல்ல, அது போதும் எனக்கு. எனக்கு கேன்சர்னு தெரிஞ்சதும் மோனிய தனியா விட்டு போயிடுவோமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். இப்ப உங்களை பார்த்ததும் அந்த பயம்லாம் எனக்கு போயிடுச்சுங்க. இனிமேல் நான் செத்தா கூட நிம்மதியா சாவேன். ஸ்னேகா, அப்படிலாம் சொல்லாத ஸ்னேகா. நான் உன்னை சாக விட மாட்டேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உன்னை இந்த நோயிலிருந்து காப்பாத்துவேன். என்ன நம்பு ஸ்னேகா. நீங்க மோனிஷாவை நல்லபடியா பாத்துக்கோங்க, அதுவே எனக்கு போதும். உனக்கு ஒன்னும் ஆகாது ஸ்னேகா, கவலைப்படாத.
ஸ்னேகா, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. நம்பிக்கையோட இருங்க. நம்பிக்கையோட இருந்து கேன்சரை ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கேன்சருங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அதுல இருந்து ஈஸியா ஜெயிச்சு வந்துடலாம். ராசாத்தி, நீங்க பேசுறது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. வாழணுங்கிற நம்பிக்கைய கொடுக்குது. கடவுள் அருளால எல்லாம் நல்லபடியா நடந்தா கண்டிப்பா அதுக்கு நீங்களும் காரணமா இருப்பீங்க. பாருங்க, நீங்க இந்த நோயில இருந்து கம்ப்ளீட்டா குணமாகி மோனிஷாவுக்கு கல்யாணம் ஆகி அவ குழந்தை உங்களை பாட்டின்னு கூப்பிடுற வரைக்கும் இருக்கதான் போறீங்க. நாங்களும் அதை பார்க்க தான் போறோம். ராசாத்தி, நீ இப்படி ஸ்னேகாவோட டெய்லி பேசிக்கிட்டு இருந்தா ஸ்னேகா சீக்கிரமே குணமாயிடுவா ராசாத்தி. ஸ்னேகா குணமாக நான் எது வேணாலும் செய்வேன். இது செய்ய மாட்டேனா? ஆனா நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அத்தைக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுங்க. இல்லனா பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிடும். அம்மாவை நினைச்ச பயமா இருக்கு ராசாத்தி. இருந்தாலும் நேரம் பார்த்து அவங்க கிட்ட பக்குவமா இந்த விஷயத்த சொல்லிடுறேன். அது வரைக்கும் நீ யார்கிட்டயும் சொல்லிட வேணாம் ராசாத்தி.